சிவ வழிபாடு 2 வழிபாடு. ஒண்ணு பறை வழிபாடு, ஒண்ணு பள்ளி வழிபாடு. பறை வழிபாடுன்னா நேரடியா சூரியனை வணங்குறது, பறையனை வணங்குறது. பள்ளி வழிபாடுன்னா மறைந்த முன்னோர்களை வணங்குறது. அதாவது எல்லா உயிர்களும் சிவன் இருக்கான் அப்படின்ன உடனே சிவன் சிவன் தான் வந்து உயிர்களை பிரசவிக்கிறான். அவன் மறைஞ்ச உடனே திரும்ப சிவன்கிட்ட போயிடுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால மறைந்த முன்னோர்களை புதைத்த இடத்திலே வணக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. நடுகள் வழிபாடு பண்ணாங்க. அதான் பள்ளி வழிபாடு. அந்த பள்ளி கொண்ட முன்னோரை வழிபடுறது. இப்போ இஸ்லாத்துல பள்ளி வழிபாடுன்னு சொல்றாங்க இல்லையா, பள்ளி வாசல் வழிபாடு, தர்கா வழிபாடு அப்படின்றாங்க. அது இந்த பள்ளி வழிபாட்டினுடைய நீட்சிதான். ஆப்கானிஸ்தான்ல வந்து இங்க உள்ள வழிபாட்டு முறைகளுடைய எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க இல்லையா. ஆப்கானிஸ்தான்ல மிகப்பெரிய புத்தர் சிலை இருந்தது. அதை சமீபத்துல உடைச்சிட்டாங்க. அப்ப ஆப்கானிஸ்தான்ல எந்த மதம் முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா புத்த மதம் இருந்திருக்கு. அரபு நாடு முழுக்க முழுக்க புத்த மதம் தான் இருந்திருக்கு. அங்க பள்ளி வழிபாடு தான் இருந்திருக்கு, பள்ளிவாசல் வழிபாடு தான் இருந்திருக்கு, இந்த உருவ வழிபாடு எல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு ஏக இறை கருத்துக்குள்ள வந்துட்டாங்க அவங்க. இங்க தமிழ்நாட்டுல ஏக இறை வழிபாடு இருந்திருக்கு, பள்ளி வழிபாடு இருந்திருக்கு, இந்த ரெண்டும் இருந்திருக்கு. இங்க ஒரே நேரத்துல முதல்ல தொடங்குறது ஏக இறை வழிபாடு தான், இயற்கை வழிபாடு தான். அதுல இருந்து பள்ளி வழிபாடு தொடங்குது. அப்போ 2 வழிபாடா இங்க இருக்கு. ஆனா வெளியிடங்கள்ல பள்ளி வழிபாடு மட்டும்தான் பரவுச்சு. ஏக இறை கருத்துக்கள் பரவல. அது தமிழ்நாட்டுக்குள்ளதான் காலங்காலமா இருந்திருக்கு. அதை பிற்காலங்கள்ல ஏக இறை வழிபாட்டை தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஆன்மீக உண்மையை தமிழர்கள் இன்றைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டிதான்